மக்களே, வெரி குட் ஈவினிங். இன்றைக்கி இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா, இது டின்னர் இது பற்றி. இது வந்து நார்த் இந்தியன் டிஃபன். இது டிஃபனுன்னு சொல்ல முடியாது, டின்னர் மார்னிங் கூட சாப்பிட்லாம். ஆலு பரோட்டான்னு சொல்லிட்டு, இது வந்து சப்பாத்தி மாவு எப்படி நம்ம நார்மலாக பிசைப்போமோ அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி மாவு எவ்வளோ வேணுமோ அது, அப்புறம் வந்து சால்ட்டு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். ஆலு பரோட்டாவுக்கு ஆலு வந்து நான் வந்து 3 எடுத்திருக்கேன். நாங்கள் 2 பேர் தான் சாப்பிட போகிறோம். அதனால் 2 ஆலு பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே வந்து கோரியண்டர் லீவ்ஸ் போட்டிருக்கேன், அலம்பி சாப் பண்ணி. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ், இது வந்து கரம் மசாலா, சாரி இது வந்து பார்த்திங்கன்னா கோரியண்டர் சீட்ஸ், கோரியண்டர் பவுடர். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ டேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறைய போட்டுக்காதீங்க, அப்புறம் கசக்கும். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் ஜீரா பவுடர் கொஞ்சமாக எடுத்துக்கணும். காஷ்மீரி சில்லி பவுடர் கூட உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு, அப்புறம் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பொட்டேட்டோ இது பண்ணி வச்சுருக்கோம், ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட கறி மாதிரி கலவையாக இது பண்ணி வச்சுக்க போகிறோம். அப்புறம் இட்டு சப்பாத்தி இது உள்ளார இட்டு ஸ்டஃபிங் வச்சு சப்பாத்தியாக இட்டு எடுக்க போகிறோம் கல்லில் போட்டு. அதுதான் ஆலு பரோட்டா. நான் அதை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். எங்கள் மக்களே, இங்கே ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சது, க்ரீன் சில்லிஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக நீங்கள் வந்து கோரியண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் ஜீரா பவுடர். நான் எப்பவுமே ரெடிமேடாக ஜீரா பவுடர் வச்சுருப்பேன். எதுக்குன்னா ரசத்துக்கும் போட்டுக்கலாம், இது பொங்கலுக்கு கூட போட்டுக்கலாம். ஒரு சில பேர் பொங்கலில் கூட அந்த ஜீரகம் வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க, அதனால் நான் போட்டுப்பேன். அதுவும் மிளகு பவுடரும் நான் எப்பயுமே அரைச்சி வச்சுப்பேன். அது மாதிரி உப்பு, சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுங்க, ஜாஸ்தி போடாதீங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா பிடிக்காது. என் வீட்டுக்காருக்கும் பிடிக்காது மசாலா ஐட்டம்ஸ். பட் என்ன பண்ணுறது, எப்பயுமே வந்து உப்புமா சப்பாத்தி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் இல்லையா, அதுக்கோசரம் தான். எவ்வளோ ஸ்மாஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி சப்பாத்தி மாவுள்ள ஸ்டஃபிங் பண்ணி இட்டு சப்பாத்தி கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். பாருங்கள் மக்களே, சப்பாத்தி பேட்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து வந்து சப்பாத்தி மாவை உருட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இங்கே வந்து ஆலுவை வச்சுருக்கேன் நான். இதை வந்து இப்போ சப்பாத்தி இது பண்ணி இது உள்ளார ஃபில்லிங் வச்சு பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் மக்களே, சப்பாத்தி பண்ணியாச்சு. இது உள்ளார வந்து அந்த ஆலு ஃபில்லிங்கை வைக்க போகிறேன். வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி ஆகிட்டு இதில் போட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு மேலே இருக்கிறது மீதி இருக்கிறத இதுவாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு, எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு சப்பாத்தியை திரட்ட போகிறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி இது பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நீங்கள் கையிலையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரோலிங் இதுலேயும் கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா சுவையான ஆலு பரோட்டா ரெடி. இது நீங்கள் வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர், மேங்கோ பிக்கல் எது வேணால் தொட்டுட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ரைத்தா தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் பாருங்கள் மக்களே, ஆலு பரோட்டா இதில் போட்டிருக்கேன் தோசைக்கல்லில். ஒரு பக்கம் போட்டு எடுத்துட்டேன், இன்னொரு பக்கம் போட்டுட்ருக்கேன். இல்லை நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றி இல்லை பட்டர் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஆலு பரோட்டா. இங்கே பாருங்கள், நான் நெய் ஊற்றிருக்கேன், நெய் ஊற்றி சர்வ் பண்ணியிருக்கேன். திரும்ப இந்த பக்கம் ஒரு திருப்புங்க. அருமையான ஆலு பரோட்டா தயார். நீங்களே பாருங்கள் மக்களே, ஒரு பக்கம் வெந்துருச்சு, திரும்ப இந்த பக்கம் திருப்பி போடுறேன். இந்த பக்கமும் வெந்துருச்சு, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சுவையான ஆலு பரோட்டா தயார். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.